ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் செல்ல பிள்ளைகளே, என் செல்ல குழந்தைகளே, இன்று இரவு தூங்கும் முன் இதை 11 முறை சொல். நாளை ஒரு திருப்பம் நிச்சயமாக கிடைக்கும் என் செல்லமே. பிறகு இதை கேட்ட பின்பு ஆனந்த கண்ணீர் விடுவாய். என் செல்ல பிள்ளைகளுக்கு வெற்றி தோல்விகள் பற்றி கவலைகளே இல்லை. இன்ப துன்ப பலன்களை பற்றியும் எண்ணமும் இல்லை. வாழ்க்கையில் தேறுவதா தவறுவதா என்ற தடுமாற்றமும் இல்லை. என்னை பற்றி கவலைப்பட வேண்டிய பொறுப்பை இந்த முருகப்பெருமானிடம் வைத்துவிட்டுத்தான் இனி நான் சுகமாக செல்வேன். இதற்கு பெயர்தான் அர்ப்பணிப்பு. இந்த அர்ப்பணிப்பு எனக்கு நிச்சயம் வெற்றியே தரும். ஏனென்றால் நான் முருகப்பெருமானை முழுமையாக நம்பிவிட்டேன். அவர் இன்று அணுவும் அசையாது என்று நான் என் வாழ்க்கையில் அனுதினமும் நடத்தி கொண்டு வாழ்க்கை பயணித்து கொண்டுதான் இருக்கிறேன். வேலுண்டு வினையில்லை முருகா, யாம் இருக்க பயம்பேன் முருகா என்று நான் உன்னை நினைத்து நினைத்து என்னையே என் செல்லப்பிள்ளை நினைத்து மனம் உருகி வேண்டிக் கொள்ளும் பட்சத்தில் நான் உன்னை நிச்சயமாக பாதுகாப்பேன். இந்த அர்ப்பணிப்பு உனக்கான நிச்சயமாக வெற்றியை தரும். நான் எதிலும் தோற்க மாட்டேன் என்பதை தெரிந்து கொண்டு, நான் மட்டுமல்ல நீயும் தான் என் மீது முழு நம்பிக்கை கொண்டு நான் சொல்வதை முழுவதுமாக கேள். இந்த நாளில் மனம் நிறைந்து நானும் உனக்கு பல வரங்களை தந்துவிட்டேன். இன்று நீ மனமுருகி என்னிடம் கேட்கும் எதுவாயினும் கிடைக்கப் போகிறது. இதோ எனது இந்த ஆசைகளை முழுமையாக கேட்டுவிட்டு உன் மனதில் இருக்கும் வேண்டுதல்களை என் பாதத்தில் வைத்துவிடு. அதை நான் உனக்கு நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என்று நான் சொல்லுகிறேன், வாக்களிக்கிறேன். தோல்வி என்பது இறைவனின் சோதனை. இந்த சோதனையை கடந்தால்தான் பரிசு கிடைக்கும். இப்போது நீ தோல்வியினை கடந்து விட்டாய். என் செல்ல பிள்ளையே, இனி நீ வெற்றியை நோக்கி பயணிக்கப் போகிறாய். கடந்த கால கசப்புகளை எல்லாம் மறக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறாய். கடந்த கால விஷயங்கள் மலையளவு போன்று பாரமாய் இருக்கலாம், அல்லது அது ஒரு நல்ல பாடத்தை கொடுத்து பரிசாக கூட இருக்கலாம். அதை நீ சரியாக புரிந்து கொண்டு நினைவில் வைத்து கொண்டு உன் கடந்த காலத்தை பார்க்கும் விதமே உன் எதிர்காலத்தை உருவாக்கும் விதமாக இருக்க வேண்டும். இதை நான் ஒவ்வொரு முறையும் கூறுவது உன் கடந்த கால நினைவுகளை எல்லாம் அழித்துவிடு என்றுதான். அது தந்த அனுபவங்களையும் பாடங்களையும் உன் மனதில் புதைத்து விடு. மீண்டும் இந்த தவறுகள் உன் வாழ்வில் நடக்காமல் பார்த்துக்கொள். நீ என்னை தியானிப்பதையும் பிரார்த்தனை செய்வதையும் ஒருபோதும் நிறுத்தி விடாதே. முருகா முருகா என்று என்னை மனமுருக அழைத்தாலே போதும். எந்த ஒரு சூழ்நிலையானாலும் தியானமும் பிரார்த்தனையும் உன் வாழ்விற்கு நல்லதொரு வழிவகுக்கும். இந்த இரண்டுமே உன்னுடைய பரபரப்பான வாழ்க்கையில் செய்ய முடியாது என நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த இரண்டும் உன் வாழ்க்கையை சுலபமானதாக மாற்றிவிடும். அமைதி அமைதி என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றலாகும். எந்த ஒரு சிக்கல்களுக்கும் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு சிந்தித்தாயானால் நிறைய வழிகள் பிறக்கும். ஆயிரம் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். ஆகவே இந்த முருகப்பெருமான் சொல்வது எல்லாம் பிரார்த்தனைகளுக்கு அவ்வளவு சக்தி உண்டு. நீ செய்யும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். இந்த முருகப்பெருமான் உனக்கு ஏதாவது வேண்டுமென்றால் யாரையும் நாடி போகாதே. என்னிடம் சப்தமிட்டு கேள். சப்தமிட்டு பாதம் முன் மண்டியிட்டு கேட்கும், ஆள் மனதில் இருந்து கேட்கும் எதுவென்றாலும் நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன். இன்று என்ன வேண்டுமோ கேள், நிச்சயம் நிறைவேற்றித் தருவேன். நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் இருக்கும். நான் சொல்வது என்ன தெரியுமா? இன்று இரவு தூங்கும் முன் இந்த மந்திரத்தை 11 முறை சொல். நிச்சயமாக நாளை ஒரு திடீர் திருப்பம் கிடைக்கும் என் செல்லமே. பிறகு வா, உன் வாழ்வில் அனுபவித்திருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே விரைவில் காணாமல் போகப் போகிறது. அது கண்டிப்பாக உன் வாழ்வில் இருந்து மறைந்து போகும் நிலை உருவாகப் போகிறது. நீ கேட்டதை விட பல மடங்கு உனக்கு உன் வாழ்க்கையில் நீ கேட்ட விஷயங்களை விட அனைத்தும் நிறைவேற்றப் போகிறேன் இந்த முருகப்பெருமான். இனி உன் வாழ்வில் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான். உனக்கென்று காத்து கொண்டிருக்கும் ஒன்று உன்னிடம் நிச்சயமாக வந்து சேரும். அது இன்றாக இருக்கலாம், நாளையாக இருக்கலாம், ஏன்
நாளைய பொழுதாக கூட, நல்ல பொழுதில் கூட உனக்கு காலை பொழுதில் அது நல்லதாக நடக்கலாம், வந்து சேர்ந்து விடலாம். ஏன் இன்னும் சிறிது நாட்கள் கூட இருக்கலாம் என்று நீ நினைத்தால் அது தவறு. நிச்சயமாக அது நாளைய பொழுதில் உன் கைக்கு வந்து சேரும். ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக அது உனக்கு கைக்கு கிடைத்துவிடும். கஷ்டப்பட்டாலும் சாதகமாக தீர்ப்புதான் உன்னை வந்து சேரும். ஆம் செல்லமே, மனதை தளரவிடாதே. எந்த குழப்பமும் பயமும் வேண்டாம். புத்துணர்வுடன் வாழச் செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்ச்சியோடு செய். அதற்கான பலன் நிச்சயமாக உன்னை தேடி வரும். நினைத்தது நடக்க காலதாமதம் ஆகுவதால் நீ தடுமாறுகிறாய். உன் தடுமாற்றத்தால் அலைக்கழித்து உன் மனதை ஒருநிலைப்படுத்தாமல் உழட்டுகிறது. ஆகவே கலங்காதே. இப்போது தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயுமாக தயாராக இருக்கிறாய். உன் மனதை என் மீது திருப்பு. உன் அனைத்து வேலைகளையும் நான் சரி செய்து விடுவேன். உன்னை உனக்கான நிழலிலேயே வாழ வைப்பேன் இந்த முருகப்பெருமான். துயரம் என்பது உன்னை துரத்துவது. நீ ஓடும் வரை, ஒரு முறை நீ ஓடிய இடத்திலிருந்து நின்று பார், அது உன்னை என்ன செய்கிறது என்று. அது உன்னை சீண்டி உன்னை கலங்க வைக்க பக்கத்தில் நெருங்கும். நீ ஒரு அடி முன்னால் எடுத்து வை. உன் முருகப்பெருமான் என்ன பின்னோக்கி செல்கிறார்கள் என்று மட்டும் கலங்க வேண்டாம். நான் சொல்வதை கவனமாக கூர்ந்து கேள். பின்னாடி ஓர் அடி எடுத்து வைக்கும் உன் மனதில் நம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடு போராடும் தைரியமும் வேண்டும் என்ற நிலை முனைப்போடு முன்னே சென்றுதான் பார். உன்னை துரத்த நினைக்கும் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் தூள் தூளாய் நொறுங்கி போகும். அழுகை என்ற ஒன்றுக்கு பின்னால் தான் மன நிம்மதியின் உருவம் நம் மனதிற்கு உணர்ந்து தெரிய முடிகிறது. ஆகவே சந்தோஷத்திற்கு பின்னால் தான் திருப்தி என்ற உணர்வு தோன்றுகிறது. தோல்வியிலும் துன்பத்திலும் வெற்றி என்ற சந்தோஷத்தை விட மிகப்பெரியது என்றுதான் நான் கூறுகிறேன். அந்த பக்குவம் மட்டும் உனக்கு வந்துவிட்டாலே போதும். நீ வாழ்வில் ஜெயித்து கொண்டே இருப்பாய். அதனால் எதற்கும் கலங்க வேண்டாம் என் செல்லமே. ஆகவே என் செல்ல பிள்ளையை உன்னை பாதுகாத்து வழி நடத்துவதுதான் இந்த முருகப்பெருமானின் தலையாய கடமையாகும். நீ இருக்கும் இடத்தில் எந்த நோயையும் நெருங்க விட மாட்டேன். எந்த சூழலிலும் உன்னை உன் முருகப்பெருமான் கைவிடவே மாட்டேன். ஆகவே இன்று இரவு தூங்கும் முன் இந்த ஒரு மந்திரத்தை, மூல மந்திரத்தை 11 முறை சொல்லிவிட்டு தூங்கு என் செல்லமே. நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடிந்து உனக்கானது எல்லாம் திருப்பு முனையாக அமையும். அது என்ன மந்திரம் தெரியுமா? ஓம் சரவண பவாய நமக, ஓம் சரவண பவாய நமக, ஓம் சரவண பவாய நமக, ஓம் சரவண பவாய நமக, ஓம் சரவண பவாய நமக. ஆம் செல்லமே, இந்த மந்திரத்தை 11 முறை கூறிவிட்டு நிம்மதியாக தூங்கு. நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும். இது முருகனின் அருள்வாக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.